நான் முதல்லயே பிரிச்சு படிச்சிட்டேன். எல்லாம் எனக்கு தெரியும்டி. சி, உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா? இந்த லெட்டரை முதல்லயே நான் தான் பிரிச்சு படிச்சேன். வெக்கப்படுறதுக்கு இதுல என்னையா இருக்கு? வெக்கப்படாம பிரிச்சு Xavier, my college mate, ஒரு விபத்துல சிக்கி இறந்து போயிட்டான்.
என்ன உனக்கு? ஏன் இப்படி பயந்த மாதிரி இருக்க? சரி இரு, நான் போய் என் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். நீ என்னோடவ, என்ன தவிர வேற யாரும் உன்னை தொட முடியாது. ஷர்லி, என்னாச்சு உனக்கு?
இன்னைக்கு நம்மோட முதலிரவு. ஷெர்லி, உனக்கு என்ன ஹோம் சிக்கா? சரி, நீ தூங்கு. நேத்துல நான் கண்ணு மூடவே இல்லை. எனக்கு சுத்தமா தூக்கமே வரல. மனுஷனோட எண்ணம் அடிக்கடி நினைச்சபடி எல்லாம் நடக்க நிர்பந்தப்படுத்திட்டே இருக்கும். அதிக கற்பனையில ஆசைத்து எரிய ஆரம்பிச்சிடும். உன் கணவர் எங்க காணோம்? அவர்கிட்ட இதை சொல்லல ஃபாதர். இதெல்லாம் சொன்னா நிச்சயம் அவருக்கு என் மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்துடும். நீ செஞ்சது சரிதான். மனித தன்மானம் எதையும் தாங்கிக்கிற சக்தியிலே இல்ல. பயப்படாத. இயேசு கிறிஸ்துவோட சிலுவை கொடுக்கறேன். அதை எப்பவுமே உன்கிட்ட பத்திரமா வச்சுக்க. நேத்து தானே உனக்கு கல்யாணம் ஆச்சு? ஆமா. அப்ப உன் புருஷன் எங்க? நல்ல புருஷனா வரணும் தானே விவாகத்துக்கு முன்ன பிரார்த்தனை செய்த. செஞ்சேன். இப்ப மறுபடி பிரார்த்தனைக்கு தானே வந்திருக்க. நான் சொல்றது உனக்கு பிடிக்கலையா? நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்ன மாதிரி பொண்ணுங்களை பத்தி லூகாஸ் 28வது அத்தியாயத்துல நான் படிச்சிருக்கேன். நீ ஒரு பாவி. அதுக்கு தகுந்த பிராயச்சித்தை செஞ்சா உனக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கும். நான் ஒண்ணு சாதாரண குட்டி ஃபாதர் இல்ல. இதெல்லாம் படிச்சதால வந்ததில்ல. சீக்கிரம் நான் பெரிய ஃபாதர் ஆயிடுவேன். ஃபாதர் ஜோசப். இந்தம்மா. தைரியமா போயிட்டு வா. காட் பிளஸ் யூ. நான் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆனாலும் இன்னும் என் மனசுக்குள்ள நீங்க தான் இருக்கீங்க. மேரி, நம்மளோட சொந்தக்காரங்க யாரும் நம்ம கல்யாணத்துக்கு வரப்போறது இல்ல. நம்ம தனியா இருந்து என்ன பண்றது? இப்ப உன்னோட முடிவு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடுவோம். அது அது எப்படி முடியும்? பயப்படாத. நடுராத்திரிக்கு உன் வீட்டுக்கு வருவேன். நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன்.
உள்ள போலாம். நம்மோட முதலிரவு இந்த அறையில தான். உனக்கு இஷ்டம் தானே? ராத்திரி போற உங்க இஷ்டம் போல சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போங்க. விடிய போதே நான் இப்ப இங்க இருந்து போயே ஆகணும். கூட நீயும் தான். உயிர் வாழ விரும்பல. என் புருஷன் பிரார்த்திக்கு தோத்துட்ட நீ. என்னையும் கொன்னுடு. என்னையும் இப்பவே கொன்னுடு. சீக்கிரம் கொன்னுடு. நான் இங்க இருக்கிற வரைக்கும் நீயும் உயிரோட இருந்தே ஆகணும். உண்மையை சொன்னா உனக்கு நல்லது. சொல்லு, ராத்திரி நேரத்துல இங்க யார் வரா? சொல்லு. இல்ல, இங்க யாரும் வரதில்ல. பின்னையே உன் புருஷன் உன்னை விட்டுட்டு ஓடி போயிட்டான். ராத்திரி நேரத்துல நீ அந்த ஃபாதரை பார்க்கறதுக்கு சர்ச்சுக்கு போற. அதுவும் இல்லாம நடந்த கொலைகளுக்கு யார் காரணங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ சொல்ல மாட்ட. நடந்த உண்மையில நான் சொல்லிடுறேன். நீ சொல்ல மாட்ட. சொன்னா நான் சொல்லுவேன். நான் உண்மையை சொல்லுவேன். நான் சொல்லிடுறேன். நீ ஏதோ குழப்பத்துல இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இப்ப வேணா நான் இந்த இடத்துல இருந்து போயிடுறேன். ஆனா நிச்சயம் வருவேன். அவர் ஆபீஸுக்கு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். வந்ததும் புக்கும் கையுமா உட்கார்ந்துருவாரு. அது சரி, உன் வீட்டுக்காரர் வரலையா? இல்ல, உயிரோட இருப்பாருங்கிற நம்பிக்கை இருக்கு.
நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. காலையில நான் பார்க்கும்போது அவ செத்து கிடந்தா. ஃபாதர், எங்க வீட்டு வரைக்கும் வரீங்களா? சரி, வா நாம் போலாம். அங்க போனாதான் என்ன நடந்திருக்கும்னு நான் பார்க்க முடியும். தேவனே என்னைக்கும் மறக்காத, உலகமெல்லாம் தெரியும். பிரபு இதெல்லாம் முதல்லயே சொன்னதுதான். 2000 வருஷத்துக்குள்ள எல்லாம் அழிவுதான். பாருங்க, பயங்கர பூகம்பம் உண்டாகும். ஒரு ஆளு கூட உயிரோட இருக்க மாட்டான். ஓ பிரபு, உங்க பாதத்துல கொஞ்சம் இடம் கொடுத்து என்ன மட்டும் காப்பாத்துங்க, மறக்காதீங்க. ஓ காட் சேவ் மீ. அவ யாரையாவது காதலிச்சாலா என்ன? உள்ளன் போடவா இல்ல ஒரு தலை ராகமா? எப்படியோ விசாரிச்சு பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிடும். ஃபாதர் என்ன சொல்றீங்க? போஸ்ட்மார்ட்டத்துக்கு ரெடி பண்ணு. எஸ் சார். பிரான்சிஸ், காஃபி தாங்க. எனக்கு வேண்டாம், எடுத்துட்டு போ. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சொல்றது புரியல? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். புருஷனோட தேவையை புரிஞ்சுக்க தெரியாது நீ எல்லாம் ஒரு வாய். என்ன ஷர்லி, சிலுவை கூட உன்னை வாழ வைக்க முடியலையா? அத இந்த ஜென்மமே வேதனை தான் ஃபாதர். ராத்திரி ஆனா அந்த பேய் வந்து என் உயிர் எடுக்குது. என் கடவுளுக்கான ஆராதனை செஞ்சோம், எந்த பயனும் இல்ல. நான் என்ன செய்யறது ஃபாதர்? இவ்வளவு வெறுப்பு வரக்கூடாதுமா. பூதம் பேய் பிசாசுகளை விரட்டுறதுக்கு வழி இருக்குதுமா. இயேசு மேல நம்பிக்கை வை, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன? போமா, பிரபு மேல நம்பிக்கை வை. அந்த தேவனை நம்பிதான் இருக்கேன். தேவன் ஆவி நம்மை காக்குமா. போயிட்டு வா.
ஷர்லி, இப்படி சிலுவையை வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டே இருந்தீங்க, அப்புறம் நம்ம தாம்பத்திய உறவுக்கு என்ன அர்த்தம்? என்ன மன்னிச்சிடுங்க. இது இருந்தாதான் எனக்கு அமைதி கிடைக்கும். அப்படின்னா அதை கழுத்துல போட்டு போக வேண்டியதானே வெளியே. ஏன் என் ஆசையை கெடுக்கிற நீ? இங்க பாருங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களேன். என்னம்மா, என்னாச்சுமா? ஏன் இப்படி ஆயிட்ட? சொல்லுமா, என்னாச்சு சொல்லு. மம்மி, நான் ஸ்விம்மிங் பூல்ல பேய பார்த்தேன் மம்மி. என்னது, ஸ்விம்மிங் பூல்ல பேய பாத்தியா? ஆமா மம்மி. சொல்லுமா. என்ன தண்ணிக்குள்ள இருந்து எடுத்து கொல்ல பார்த்துச்சு மம்மி. அட கடவுளே, என்னம்மா இது பெரிய சோதனை. நான் இப்பவே போய் ஃபாதரை கூட்டிட்டு வரேன். நீ போய் உன் ரூம்ல இருமா. போ போமா.
ஃபாதர், நான் லில்லி வீட்ல இருந்து வரேன். ஏன் என்னாச்சு? ஃபாதர், ப்ளீஸ் என் கூட வாங்க. லில்லி ஏதோ பேய பார்த்து ரொம்பவும் பயந்து போயிருக்கா. என்ன இது புரியவே மாட்டேங்குதே. அது என்னன்னு அவளுக்கு தான் தெரியும் ஃபாதர். தயவு செஞ்சு நீங்க வாங்க ஃபாதர். என்ன மறந்துட்டியா? ஆனா நான் மறக்கவே இல்லை. உன்கிட்ட எனக்கு 2 வேலை இருக்கு. ஒன் ரெண்டாவது உன்னோட உயிர். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், எஸ்ஐ ஸ்பீக்கிங். என்ன, ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டாங்களா? சேவியர் தானே? ஆமா, நான் செத்து போன சேவியர் தான். என்ன ஒண்ணு பண்ணிடாத, என்ன ஒண்ணு உன்னை பண்ணிடாத. ஒண்ணும் செய்ய மாட்டேன், போ. இந்த இடுகாட்டில இருந்து நீங்க சீக்கிரமா வெளியே போயிடுங்க. முடியாது. நீ தூள சரீரத்தை விட்ட ஒரு ஆத்மா. நீ இங்க இருக்க கூடாது. கடவுள்கிட்ட போய் சேர்ந்துரு. இல்ல ஃபாதர், என் ஆத்மா இன்னும் குறையாவே இருக்கு. நான் சாகும்போது கொண்ட ஆசை மிகப்பெரிய ஆசை. என்ன உன்னோட ஆசை? யார் உன்னோட விரோதி? சீக்கிரம் சொல்ல, இல்ல உன்னை விட மாட்டேன். என்ன தடுக்காதீங்க, நான் அவளை ரொம்ப விரும்பினேன். பல குடும்ப பொண்ணுங்களோட ரத்தத்தை நீ குடிச்சுக்கிட்டு இருக்க. ஆமா ஃபாதர், வேற எதுவும் வேணாம் ஃபாதர். என்ன கண்ணால பார்த்தும் உயிரோடு இருக்கிற ஜீவன்கள் 2 பேர் தான். ஒன்னு ஷர்லி, அடுத்து நீங்க. என்னோட கதைய கேட்க விரும்புறீங்களா? சொல்லு. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவனா. என்னோட சகல கனவுகளையும் அடிச்சு நொறுக்கிற மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா. அவ
ஏய், அவனை விடவே கூடாதடி. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க, என்ன பார்த்து ஐ லவ் யூ சொல்றதுக்கு எவனுக்கும் தைரியம் இல்ல. அப்படி யாராவது ரோமியோ இருந்தா என்கிட்ட காமி. நாமெல்லாம் ஒரு டிராமா போட்டு அவனை ஒரு வழி கொண்டு வந்துருவோம். ராமாவா? சரி, என்ன பண்ணலாங்கற? நீ ஏன் ஒரு வழி சொல்லு. குட் ஐடியா. நீ அவனை காதலிக்கிற மாதிரி நடி. அவன் உன் பின்னாடியே பைத்திய மாதிரி அலைய ஆரம்பிச்சிருவான். ஐயோ, அப்ப ஏன் நிலைமை என்ன ஆறுது? நீ ஏன் பயப்படுற? நாம ஒண்ணும் அவனை செஞ்சிட போறது இல்ல. அவனை பைத்தியக்காரன அலைய விடுவோம். அவனை கவுக்கிறதுக்கு சரியான இடம் ஸ்விம்மிங் பூல் தாண்டி. அவனை அங்கேயே அமுக்கிடுவோம். என்ன? அவனே ஒரு இன்னசென்ட். அவனை ஏண்டி பூலாக்குற? உங்க விளையாட்டெல்லாம் அவனை முட்டாளாக்குறதோட இருக்கட்டும், இல்லன்னா விட்டுடுங்க. அதை விடு, அந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நீ ஏண்டி கவலைப்படுற? முதல்ல நீ உன்னை பாத்துக்க. நான் சொல்லிட்டேன்ப்பா, நிறுத்ததும் நிறுத்தாததும் உங்க இஷ்டம். அப்புறம் என்ன நடக்கும் போது தெரியுமா? அவன் பிடியில நீ மாட்டிக்கிட்டினா அவங்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. டூ அடைட்டா அப்புறம் நிலைமை மோசம்தான். அவன் வழக்கமா எடுத்து வந்துட்டான். வாங்க போய் கலாட்டா பண்ணலாம். என்னடா தரிசனம் எல்லாம் கிடைச்சதா? காதலுங்கிறது ஒரு வியாதி, அதுவும் ஒன்ன மாதிரி கவிஞனுக்கு. அதனால நான் சொல்றத கேளு, நல்ல யோசனை பண்ணி எந்த ஒரு முடிவுக்கும் வர்றது நல்லது. அவ என் காதல் மஜ்னுடா. அவ எதுவா இருந்தா அவ பெரிய பணக்கார பொண்ணுடா. அவ ஒரு ஏழை பொண்ணா இருக்கணும்டா. ஏழை பணக்காரனை பத்தி நீ என்ன கவலைப்படுற? எங்க குடும்பமே இப்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்கு. இதுல அவளை எப்படி ஏத்துக்கிறது? நண்பர்களே, இன்னைக்கு தான் நம்ம கடைசி பீரியட். நம்ம மகாகாவி சேவையோட ஒருதலை கால வெற்றியை வாழ்த்துகிறோம். ஏண்டா, உனக்கு வேற எவ்வளவு கிடைக்கலையா? டேய், கோவப்படாதடா. உன் முன்னாடி மட்டும் அவ போட்டோம், நாங்க ஜாலியா இருப்போம்டா. டேய் மச்சான், அந்த ஷர்லி ரொம்ப திமிர் பிடிச்சவடா. அவ விஷயத்துல நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். டேய், போனது போட்டோம், நீ ஏன்டா பேய் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்திருக்க? ஏய், பேன் சொன்னா பயந்து லெட்டருக்கு போய் போடா. அட பாப்பா, மேரி வந்திருக்கு. என்ன ஆனாலும் சரி, என்ன வச்சான்னு கேட்டு. சேவியா ஏய், சொன்ன மாதிரியே மேரி வந்துட்டாடா. போய் என்னன்னு கேட்டோம். அப்போ போடா சீக்கிரம். போடா. என்ன மேரி? ஷர்லி உங்களை கூப்பிட்டா. சேவியா உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். நீ போ, நான் இப்போ வந்துடுறேன். ஏய் சேவியர், நாடா பட்ட போகலையா கனவா? பணக்கார பொண்ணு புஷ்டாண்டா. மச்சான், போய் நேர்ல போய் தவாயே. ஷர்லி, என்ன கூப்பிட்டியா? சொல்லு ஷர்லி. உன் குரலை கேட்கறதுக்காக ஓடி வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு சொல்லு ஷர்லி. ஐ லவ் யூ. உண்மையாவா? நீ ரொம்ப வசதியானவளாச்சே. உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் மனசால வசதியான விளையாடுவேன். சேவியர், எனக்காக காத்திருப்பீங்கல்ல? நிச்சயமா காத்திருப்பேன். இந்த ஜென்மத்துல இல்லைனாலும் அடுத்த ஜென்மத்திலேயாவது உன்னை கைப்பிடிப்பேன் ஷர்லி. ஷர்லி, பணக்கார பொண்ணு காதலிக்க பைத்தியம் பிடிச்சு அலையறான், கற்பனையில மிதக்கிறாண்டி. நான் யாரும் தெரியுமா உனக்கு? இந்த ஜென்மத்திலேயே முடியாது, அடுத்த ஜென்மத்துக்கு போயிட்டியா? காதல் பைத்தியமே, இந்த ஜென்மத்திலேயே உனக்கு குட் பை. ஏய், இவன் தன்னோட பர்த்டேக்கு பாட்டு ஏமாத்துறாடா இவன். ஏய், ஏமாத்தா இல்லையாடா நீ? இல்லடா, அன்னைக்கு எனக்கு பணம் கிடைக்கலடா. யாரு இவன் பர்த்டே பார்ட்டி தர போறானா? இவன் உங்க அம்மாவுக்கு பயப்பா அம்மாவை கேட்டா என்னடா? ஏய், அம்மாவை கேட்டாலும் பார்ட்டி தரணுமா வேண்டாமா நீயே சொல்லு. ஏய், சும்மா நீ ஏமாத்தாத. சொல்லிட்டு இருக்காதடா. இப்ப என்ன பாரு,
நான் எப்படின்னு இவனே கேளு. பர்த்டேனா பார்ட்டி கொடுக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா கொடுக்கணும். ஷர்லி, செஞ்சது சரிதான். நான் நல்லா யோசனை பண்ணிக்க. அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? முடியாதா? நான் லவ் பண்ணணுமா? லவ் பண்றது ஓ இஷ்டம். பட் அதுக்காக என்ன கூப்பிட்டு அவமானப்படுத்துறது சரியில்லை. முதல்ல நீ ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்க. நான் யாரு, நீ யாரு? நான் ஆணு, நீ பொண்ணு. அப்படின்னா யார் வேணாலும் நீ காதலிப்பியா? நான் காதலை பத்தி பேச வரல. அனாவசியமா நீ என்ன அவமானப்படுத்திட்ட. நல்லா தெரிஞ்சுக்க, நான் உனக்காக காத்திருப்பேன் நாளைக்கு வரைக்கும். ஒண்ணு மட்டும் மறக்காத, என்ன இருந்தாலும் நீ ஒரு பொண்ணு. நான் ஒண்ணு சாதாரண பொண்ணு இல்ல, தைரியமான பொண்ணு. நல்ல ஆம்பளை உன் பேச்ச கேட்க மாட்டான். இடியட். ஏன் குடும்பத்துல ஆம்பளைங்க இருக்காங்க, அதை நீ மறக்காத. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ திமிரு பிடிச்சு பேசுற. இதை ஏன் என்கிட்ட சொல்லல? அவனை நானே பாத்துக்கலாம்னு இருந்தேன். இங்க பார் ஷர்லி, பொண்ணா பிறந்தவளுக்கு இவ்வளவு கர்வம் இருக்க கூடாது. நான் யார் தெரியுமா? அலெக்ஸ். எஸ், ஷர்லியோட பிரதர். நீ அதிகமா ஷர்லி கிட்ட காதல் கீதம் பாடிட்டதா சொன்னா. இனிமே அந்த மாதிரி ஏதாவது வேலை வச்சுக்கிட்ட உன் முகரைய பேத்துருவேன். மைண்ட் இட். என்ன விஷயம் இவ்வளவு தூரம் ஆயிடுச்சா? நான் நடந்தது எல்லாத்தையும் எடுத்து சொல்லியும் கூட அவன் அண்ணன் என்ன கொன்னுடன் மிரட்டிட்டு போயிருக்கான். என்னடா இப்படி சொல்ற? நான் இப்ப என்ன செய்யறது? சரி வா பார்க்கலாம். என்ன ஷர்லி, காதலுக்கா காத்துட்டு இருக்கியா? ஷர்லி, என்ன நினைச்சிட்டு இருக்க? உங்க அண்ணன் மிரட்டினா பயந்துருவனா? உங்க அண்ணன் என்ன பெரிய மகாராஜாவா? என்ன என்ன சொன்ன? நீ என்ன சப்பாத்தியா? பிச்சைக்கார பையன். நீங்களா உருவாக்குன சக்கரவர்த்தி தானே? போ போய் உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லு இந்த சக்கரவர்த்தி என்ன செஞ்சானு. நான் இங்கிலீஷ் இத மன்னிக்கவும் முடியாது. இனிமே யாரும் அவனை காலேஜில் பார்க்கவும் முடியாது. சொன்ன கேட்டியா? இப்படி வளர்ந்துட்டா உன் முன்னாடி லட்சுமண அவன் உட்கார வச்சா இந்த ப்ரோகிராமே பார்க்க முடியல. ஏன்னா உங்க வீட்டுல என்ன சாதகம் கொடுக்குறாங்க, இல்ல உரகரம் கொடுக்குறாங்க? இப்படி வளர்ந்து தொங்கிருக்கிறேன். சேவியருக்கு வேஷம் பொறுத்த ரொம்ப சூப்பர் தான். இந்த ப்ரோகிராம்லயே அவன் பாதிரியாரா வந்தா பார், அசத்துறோம் அசத்தல். ரொம்ப ரொம்ப அசத்திட்டா மச்சி. டேய், நீ உண்மையான பாதிரியாராவே போலாம்டா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இந்த மாதிரி ஃபாதர் ஆகணும்னு எங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. இந்த ஃபாதர் ட்ரெஸ் அப்படியே எங்க அம்மா கிட்ட காட்ட போறேன். அப்படின்னா இதே ட்ரெஸ்ஸோட சீக்கிரம் வீட்டுக்கு போடா. போ. God bless you my child. சரி ஃபாதர், ஃபாதர் இத பாவம் பண்ணி கிள்ளிட்டு கேட்க போற ஃபாதர்.
இந்த உருவத்தை தான் இதே இடத்துல கொண்டு வந்து புதைச்சாங்க உயிர் இல்லாத உடலா. காதலிக்கிற மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்தின அந்த ஷர்லியும் நானே கொன்னு இதே இடத்துல கொண்டு வந்து புதைப்பேன். என் ஆத்மா இன்னும் சாகல. சேவியர், உன்னோட காதலிச்ச சரீரம் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. போதும், இனி கடவுளோட பாதத்துல போய் தங்கமாயிடு. நோ ஃபாதர் நோ. என் ஆசையெல்லாம் நிறைவேறினதுக்கு அப்புறம் இந்த கல்லறையில நானே வந்து சாந்தி ஆயிடுறேன். இல்ல, அப்படி நடக்க விட மாட்டேன். உண்மைதான், செவத்தோரமா அவன் பாடியை பார்த்தேன். அவன் பலசாலியாச்சு. பலசாலிகளுக்கெல்லாம் இப்ப ரொம்ப கெட்ட காலம் சார். பிரான்சிஸ், என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. என் வாழ்க்கை முழுது உன்னோட இருந்து கஷ்டப்பட முடியாது. உங்க காலை பிடிச்சு கேக்குறேன், போகாதீங்க. உன் சரித்திரம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இனி என்னை ஏமாத்த நினைக்காத. ப்ளீஸ், என்ன புரிஞ்சுக்கங்க, என்ன நம்புங்க. உன்னை நம்புறதுக்கு நான் இன்னும் அதே முட்டாள் இல்ல. கல்யாணமாகி நான் பிரம்மச்சாரி தானே. ஐயோ, உங்களுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? நீ எதுவும் சொல்ல வேண்டாம். பிரான்சிஸ், உன் சோகத்தை பத்தி எனக்கு தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடியே கெட்டு போனதானே நீ. நீ பெரிய மோசக்காரி. என்ன மோசம் செஞ்சுட்ட. இருந்து நான் இப்ப உன்னை உயிரோட விட்டுட்டு போறேன். தயவு செஞ்சு என்ன கொன்னுடுங்க. இப்படி வேதனைப்படுத்தாதீங்க. தாலி கட்டின புருஷன்கிட்டயே இப்படி பேசுறீங்க. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? வெக்கம் கேட்டவளே. உன்னை தாண்டி. பிரான்சிஸ், அவரு காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டோம், என்னை விட்டுட்டு போயிட்டாரு. இதுவே எனக்கு தண்டனையா என்ன தனியா விட்டுட்டாரு. அவரு கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் என்னால பதில் சொல்லவே முடியல. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் ராத்திரி கூட நாங்க 2 பேரும் சேர்ந்து இருந்ததே இல்ல. ஆரம்பத்துல நான் அது பெருசா நினைக்கல. ஆனா நான் பாவப்பட்ட ஜென்மம். நான் என்ன செய்வேன்? அவர் வேற ஏதாவது சொன்னாராமா? ஒண்ணும் சொல்லல ஃபாதர். எனக்கு மனசு சரியில்லை. ஒவ்வொரு ராத்திரியும் அந்த ஆவியோட தொல்லை என்னால தாங்க முடியல. அந்த ஆவியை நான் விரட்டிடுறேம்மா, நீ பயப்படாத. இந்த நிலைமையில நீங்க சொல்ற வார்த்தைங்க தான் எனக்கு ஆதரவா இருக்கு. உங்க ஆசீர்வாதம் எப்போ எனக்கு வேணும் ஃபாதர். எனக்கு காப்பாத்துங்க. கர்த்தர் நம்மை காப்பாருமா. ஏந்திரி. என்ன சொன்ன? ஃபாதர் ஷர்லி 2 பேருக்கும் சம்மதம் இருக்கா? ஆமா சார். அவ புருஷன் அவளை விட்டுட்டு ஓடி போயிட்டா. இப்ப அவ
அந்த ஃபாதரோட பாதுகாப்புல தான் சார் இருக்கா. இதை என் கண்ணால பார்த்தேன் சார். நிச்சயமா சார். ஆமா சார், அந்த பொண்ணு பாவம் முட்டி போட்டு அழுது பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தா சார். அவங்க பேசுறதுலாம் நீ கேட்டியா? கேட்டேன் சார். அதை இங்க டேப் பண்ணியும் வச்சிருக்கிறேன் சார். இப்ப ஆன் பண்றேன் சார். அவர் காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாரு. இதுவே எனக்கு தண்டனை, என்ன தனியா விட்டுட்டாரு. அவரோட கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ராத்திரி கூட இல்ல சார். முதல்ல எனக்கு இத பத்தி அக்கறை இல்ல. ஆனா போக போக என் மேல நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. இதை எல்லாத்தையுமே நான் என் காதாலையும் கேட்டேன், கண்ணாலையும் பார்த்தேன் சார். சத்தியமா சார், என்ன நம்புங்க. இதுல ஏதோ ஏடா கூடமா இருக்கு சார். அத பத்தி எனக்கு அக்கறை இல்ல. மேரி லில்லியோட ரிப்போர்ட் என்ன சொல்லுது? கட்டாயம் இன்னொன்னு சொல்லணும் சார். முதல்ல நம்மோட போலீஸ் நாயே ஆகாயத்தை பார்த்து குலைச்சது. உருன்னு உருமுது சார். நான் நினைக்கிற ஏதோ ஒரு சக்தி இருக்குது சார். அது எப்பவும் சாகிறது இல்ல சார். இத பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரே ஆளு அந்த ஷர்லி தான். அவளை விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும் சார். இந்த சமயமே அதை மறந்துரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க சார். இல்லன்னா வேற போலீஸ் ஆபீஸ்க்கு போயிடுவேன் நானு. என் பேச்ச கேட்டா இப்பவே அவளை பிடிச்சிடலாம். இன்னைக்கு எனக்கு சனி பிடிக்க போகுது சார். நல்ல புத்தியோடு தான் நீ பேசுறியா? எந்த விதமான ஆதாரம் இல்லாம அந்த பாதியாரை நீ பிடிக்கலாம்னு சொல்றீங்க. நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? அப்புறம் நாம சும்மா உட்காந்துட்டு இருந்தா மறுபடியும் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கு சார். அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? எல்லா ஆதாரங்களும் அவர்கிட்டயே இருக்கு சார். அவரை கைது பண்ண உனக்கு அதிகாரம் இல்லை. அவரை கைது பண்ணி நம்ம கஸ்டடியில வச்சா இம்பாசிபிள். எனக்கு ஆதாரம் தேவை. எஸ் சார். இந்த ராத்திரி நேரத்துல இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? என்ன பிரார்த்தனை செய்ய விடுங்க. நீங்க வெளிப்படையா பிரார்த்தனையை செஞ்சிட்டீங்கன்னா நல்லது. நீங்க எதையும் சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாது. நம்ம நாளைக்கு தெளிவா பேசலாம். நீங்க உங்க பிரார்த்தனையை சீக்கிரமா முடிச்சுக்கிட்டா நல்லது. நான் அதுல எல்லாம் குறுக்கிடவே மாட்டேன். இல்லனா சமயம் வரும்போது சொல்றேன்.
அவ்வளவுதானா? எங்க அண்ணனோட உயிரை எடுத்துட்ட, என்னையும் கொண்டு போட்டுடு பிசாசு. உனக்கு தேவை நான் தானே. வா பக்கத்துல. இன்னுமா காதல் வரல?
Ah!